ஹலோ எவ்ரிவன். ஸோ பேபிஸ் அரௌண்ட் ஒரு 2 to 3 months இருக்கிற பேபிஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் பேபிஸ்க்கு வந்து ரொம்ப விகரஸாக அழுறாங்க, இது வந்து கோலிக் பெயின் தான் அப்படிங்கிறத நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இதை வந்து எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ கோலிக் பெயின் அப்படிங்கிறதே வந்து ஒரு டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் தான். அப்படின்னு சொன்னால் நம்ம அழுறதுக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், வேறு ரீசனே தெரியல அப்படின்னு சொன்னால் இது கோலிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரூல் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து குழந்தை ஏதாவது யூரின் போகிறதுக்காக அழுறாங்களா, இல்லை மோஷன் போயிருக்காங்களா துணியில் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அது இல்லாமல் ஃபீடிங்காக அழுறாங்களா, இல்லைன்னா இயர் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் ரூல் அவுட் பண்ணிவிட்டு, இது இல்லாமல் குடல் சம்பந்தமாக வேறு சில ப்ராப்ளமாக கூட இது இருக்கலாம். ஸோ அதனால் கோலிக் பெயின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பீடியாட்ரிஷியனோட கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ட்ராப்ஸையும் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறது பெட்டர். இது இல்லாமல் ரொம்ப சிவியராக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற கோலிக்கு வந்து ப்ரோபயாட்டிக் ட்ராப்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ட்ராப்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 21 to 28 days தொடர்ந்து கொடுத்தா தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து அட்வைஸ் பண்ணுறதில்ல. வெரி ரேர்லி ரொட்டீனாக இல்லாமல் ரொம்ப விகரஸாக இருக்கிற கோலிக்ஸ்க்கு மட்டும் சில பேபிஸ்க்கு வந்து தேவைப்படலாம். தேங்க்யூ.